வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. பாரத மணித்திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் காஞ்சிமா முனிவரின் கனிமொழிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே 91வது பகுதியாக அன்னையர் வளர்க்கும் அறம் என்ற தலைப்பிலே காஞ்சிமா முனிவர் அருளியுள்ள கனிமொழிகளை பார்ப்போம். அது வீட்டில் பெற்றோர் குழந்தைகளுக்கு நிறைய விஷயங்களை காரியத்திற்கு நடுவிலேயே சொல்லிக் கொடுத்து விட வேண்டும். அப்படி சொல்லும்போது அது குழந்தைகளின் உள்ளத்தில், இளம் உள்ளத்தில் ஆழ பதியும் என்பதை அவருக்கே உரிய பாணியில் விளக்குகிறார். மற்ற எதன் மூலமாக விளக்குவதை விட அம்மாமார்கள் விளக்குவது, அம்மா அப்பா விளக்குவது அதிகமாக குழந்தைகள் மனதில் பதியும் என்று சொல்ல வருகிறார். அதை அவருடைய வார்த்தைகளிலேயே பார்ப்போம். முன்னாளில் தாயார் விடிய 4 நாளிகை இருக்கும் போதே, அதாவது கிட்டத்தட்ட காலம்பரம் 4:30 மணிக்கு எழுந்திருந்து வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருக்கும் போதே சாணி தெளிப்பது, கோலம் போடுவது, தயிர் சிலுப்புவது முதலான காரியங்களை செய்யும் போதே புராணத்தில் வரும் புண்ணியமான கதைகளை பாட்டாக பாடிக்கொண்டிருப்பாள். குழந்தைகள் அதை கேட்டு கேட்டு புராண கதைகளை தெரிந்து கொண்டார்கள். தர்மங்களை ஜீவனுள்ள கதாபாத்திரங்களில் குழைத்து கொடுப்பதால் அவை இளம் உள்ளங்களில் ஆழ பதிந்துவிடும். இதையே பிற்பாடு பௌராணிகர்கள், அதாவது கதாகாலட்சேபம் பண்ணுகிறவர்கள் சொல்ல கேட்டும் தாங்களே மூல நூலை படித்தும் விவரமாக தெரிந்து கொண்டார்கள். இதெல்லாம் முற்கால சம்பிரதாயங்கள். இப்போது இந்த நல்ல பழக்கங்கள் போய்விட்டன. சினிமா பாட்டு, பாலிடிக்ஸ், நாவல், பத்திரிகைகள் இவைதான் சின்ன வயதிலிருந்தே எல்லோரையும் இழுக்கும்படியாக ஏற்பட்டிருக்கிறது. இப்போதும் சினிமா டிராமாக்களில் புராண கதைகளையும் நடிப்பதால் அந்த அளவுக்கு கொஞ்சம் புராண ஞானம் உண்டாகலாம். ஆனால் இது சரியான ஞானமாக இருக்குமா என்பது சந்தேகம். புராண படத்தை பார்த்தாலும் கூட நல்லதை விட அதிகமாக கெட்டதே வந்து சேரும்படி இருக்கலாம். ஏனென்றால் புராண கதையை சினிமாவாகவோ டிராமாவாகவோ ஆக்குகிற போது அதை எத்தனை ஜனரஞ்சகமாக பண்ணலாம் என்றுதான் பார்ப்பார்கள். இதனால் காந்தா சமிதத்துக்கு, அதாவது நல்லதை வலியுறுத்துவதற்காகவே, அதாவது மனைவி சொல்லி கேட்கறது மாதிரிங்கிறது தான் காந்தா சமிதம். நல்லதை வலியுறுத்துவதற்காகவே தரப்பட்ட சுதந்திரத்தை தப்பாக பிரயோஜனப்படுத்தி கொண்டு மூலக்கதையை ரொம்ப சுதைத்து விடுகிற ஹேது வழி இருக்கிறது, அதிகம் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். எனவே பொதுவாக நமது பாரம்பரியங்களை, நமது பண்பாடுகளை, நமது அம்மா அப்பாக்கள், குறிப்பாக தாயார் தன் குழந்தைகளுக்கு பாட்டாகவும் கதையாகவும் மற்ற விவரங்களாகவும் சொல்லிக் கொடுக்கும்போது, பழக்க வழக்கங்களாகவும் சொல்லிக் கொடுக்கும்போது அது குழந்தைகளின் மனதில் அதிகமாக பதியும் என்று வலியுறுத்துகிறார். காஞ்சிமா முனிவரின் கனிமொழிகளை தொடர்ந்து கேட்க பாரத மணி திருநாடு சேனலை தொடருங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.